Hi, welcome to Sherin's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழம்பு தான் பண்ண போறோம். அதுவும் வெள்ளை பூண்டு குழம்பு பண்ண போறோம். வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்யிறதுக்கு சரி அளவுக்கு வெங்காயமும் பூண்டு ஒரே அளவா எடுத்துர்க்கேன். நம்ம வெங்காயத்தை வதக்க வேணாம், பூண்டை மட்டும் வதக்கிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை தான் இப்ப வதக்கி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்துறேன் நான். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம பூண்டு பல்லை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நம்ம 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் குழம்பு பண்ணுறோம். அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வதக்கிடுறோம். முழுசாகவே போட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா பூண்டு நல்லா வெந்துடும். அப்போ நம்ம எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் போதும். வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் கட் பண்ணலை, முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போனால், இப்போ வதக்கினோம்ல வெள்ளைப்பூண்டு, அதை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்ல வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி சேர்க்குறேன். தக்காளி வதங்கட்டும். பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பூண்டு ஏன் அரைச்சி போடுறீங்க, அப்படியே போடலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அதுக்காக நான் சொல்கிறேன். சிலருக்கு பூண்டு குழம்போட சேர்த்து போட்டால் அந்த பூண்டை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. பூண்டை எடுத்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் பசங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். பூண்டை கொஞ்சம் வதக்கி அரைச்சிட்டு நம்ம குழம்பு கூட சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கே தெரியாது இந்த பூண்டு குழம்புல பூண்டு அரைச்சி போட்டிருக்கோம்னே அவங்களுக்கே தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். இதே போல் நீங்கள் அடுத்த டைம் பூண்டு குழம்பு செஞ்சிங்கன்னா அரைச்சி குழம்பு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியோடையே சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். பூண்டு பேஸ்ட் அரைச்சோலையா அதையை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுங்குள்ளேயும் குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பூண்டு அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துக்க போகிறேன். கழுவெல்லாம் இல்லை. வரமிளகாய் 6 மிளகாய், 2 ஸ்பூன் மல்லி, அப்புறம் தேங்காய், நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இதில் வேறு எதுவுமே சேர்த்துக்க வேணாம், இது மட்டும் போதும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா அரைச்சாச்சு. வறுக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கிட்டாலே போதும். இப்போ வதக்கிறதுல மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இப்போ புளி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன், அதை இதில் சேர்த்துடலாம். புளி ஊற்றியாச்சு. தண்ணியில் ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேணாம், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு பூண்டு குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போதும் இந்த அளவுக்கு தண்ணி. 4 பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வேக வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. அவ்வளோதான் குழம்பு. இந்த அளவுக்கு போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் பூண்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்போ நீங்கள் நினைப்பீங்க பூண்டு அரைச்சி போட்டிருக்கோமே, அது அந்த வாசனை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம வதக்கி தான் அரைக்கிறோம். அதுவும் இல்லாமல் மறுபடியும் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிறப்போ அதையும் சேர்த்து வதக்கிறப்போ அந்த மனம் எதுவுமே இருக்காது. நார்மலாக எப்பயும் நம்ம பூண்டு குழம்பு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் முழுசாகவே போட்டிருக்க வேண்டியதானே அரைக்காமல் அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அரைச்சி போடுறதுனால நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த பூண்டோட சத்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்போ எங்கள் வீட்டிலே
எடுத்துக்கிட்டோம்னா பூண்டு வந்து எடுத்து தனித்தனியாக பசங்க 2 பேருமே அப்படி தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பூண்டை ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சேன். நீங்களும் இது போல் பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த சாதம், இட்லி, தோசை 3க்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.